بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. அல்லாஹ்வின் கலப்பெருமைக்கு கூறினான். அவனை மட்டுமே வணங்கி வழிபடுவதற்காக ஒரு இறையல்லத்தை நிர்மாணித்துவிட்டு அதனுடைய ஜும்மாவுடைய தொழுகையில் நாம் அனைவரும் பங்கெடுத்திருக்கிறோம். இறைவனுக்காக கட்டப்படுகிற இந்த பள்ளிவாசல்களை பொறுத்தவரை முஸ்லிம்களுக்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத் தருகிற ஒரு காரியங்களில் இதுவும் ஒன்று என்று அல்லாஹ் பெருமானார் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்காக ஒரு பள்ளியை கட்ட பாடுபடுகிறார்களோ அவருக்காக நாளை மறுமையில் பலல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah சுவர்க்கத்தில் அவருக்காக அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று நபிகளார் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் ஒரு பள்ளி கட்டப்படுகிற பொழுது அதனை பயன்படுத்துகிற அதற்கு அருகாமையில் இருக்கிற மக்கள் அதை கொண்டு ஏராளமான நன்மைகளை தேடிக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. உதாரணமாக நாளை மறுமையில் மஹ்ஷர் பெருவெளியில் நீதிமன்ற விசாரணைக்காக மக்கள் அனைவரும் நிறுத்தப்பட்டிருக்கிற நேரத்தில் 7 பிரிவினர்களுக்கு அரிசிக்கு கீழே அல்லாஹ் நிழல் தருவதாக நபிகளார் சொல்லுகிறார்கள். சூரியன் மிக அருகாமையிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிற அந்த நாளில் அரிசுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் மக்கள் நிழலுக்காக தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒட்டுமொத்த மக்கள் தொகையையும் 7ஆக பிரித்து அந்த 7 பிரிவினருக்கு அல்லாஹ் அங்கே இடம் தருகிறார். நபிகளார் அதை ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு நமக்கு சொல்லுகிறார்கள். இமாமுன் ஆதிலும் நேர்மையாக வழிநடத்திய ஒரு தலைவர், ஒரு மன்னர், அவருக்கு அல்லாஹ் அங்கே நிழல் தருகிறான். அதுபோல வலக்கரம் கொடுக்கிற தர்மத்தை இடதுகரம் அறியாத வகையில் பிற மக்களுக்கு தெரியாமல் யார் ரகசியமாக மறைத்து தான தர்மங்களில் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அங்கே நிழல் தருகிறான். ஷாபுல் நஷாஃபி இபாதத்தில்லாஹ் அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலேயே தன்னுடைய வாலிப பருவத்தை கழித்திருக்கிற ஒரு வாலிபனுக்கு அல்லாஹ் அங்கே நிழல் தருகிறான். ஃபஹாப்பா பில்லாஹி வதஃபர்ரகா அலைஹி அல்லாஹ்வுக்காகவே நேசித்த அல்லாஹ்வுக்காகவே பிரிந்து கொண்ட 2 மனிதர்களுக்கு அல்லாஹ் அங்கே நிழல் தருகிறான். தவறான காரியத்தின்பால் ஒரு பெண்மணி அழைக்கிற பொழுது கூட நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று யார் அதிலிருந்து விலகிக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அங்கே நிழல் தருகிறான். இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நம்ம சாதாரணமா செய்ய முடியாத காரியங்கள். அந்த மாதிரியான காரியங்களை தான் பட்டியலிட்டு இவங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் நிழல் தருகிறான் என்று சொல்லுகிற அந்த வரிசையில் இடையிலே நபிகளார் சொல்கிறார்கள், வரஜுலுன் இன்னொரு மனிதனுக்கு அல்லாஹ் அங்கே இடம் தருகிறான். கல்புஹு முஅல்லகும் பில் மஸாஜிதி அவருடைய உள்ளம் எப்பொழுது பார்த்தாலும் பள்ளிவாசலோட சம்பந்தப்பட்டிருக்குமே அப்படிப்பட்ட மனிதருக்கும் அல்லாஹ் அரிசிக்கு கீழே நிழல் தருகிறான். பள்ளிவாசலோட உள்ளம் சம்பந்தப்பட்டிருப்பது என்றால் அது சாதாரணமாக நடக்கின்ற ஒரு காரியம் அல்ல. ஒரு மனிதனுடைய உள்ளம் எதை ஆசைப்படும், எங்கு செல்ல வேண்டும் என்று விரும்புவார், மனிதனுடைய இச்சைகள் எங்கே தீர்க்கப்படுமோ அது போன்ற இடத்தை தான் மனித உள்ளங்கள் ஆசைப்படும். மனிதனுடைய கண்களுக்கு விருப்பமான காட்சிகள் காட்டப்படுகிற இடங்கள், செவி புலன்களுக்கு இனிமையான ஓசைகள் எழுப்பப்படுகிற இடங்கள், இன்னவர நாவுக்கோ உடலுடைய இச்சைகளுக்கோ தீனி போடுகிற இடங்கள் எதுவோ அப்படிப்பட்ட இடங்களை மனிதனுடைய உள்ளம் ஆசைப்படும்.
அங்கே செல்ல வேண்டும் என்று விரும்புவார்கள். தங்களுடைய நேரத்தை அதிகமாக அங்கே செலவழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். பள்ளிவாசலை எடுத்துக்கொண்டால் இப்படி மனிதர்களுடைய எந்த ஆசைகளும் தீர்க்கின்ற ஒரு இடமாக பள்ளிவாசல் இருக்க போவதில்லை. இங்கே வந்தால் அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும், அல்லது இறைவனுடைய வழிபாட்டிலே நேரத்தை கழிக்க வேண்டும், திருமறை குர்ஆனை வாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். தேவையற்ற வீண் பேச்சுக்கள், அரட்டைகள் போன்றவற்றிற்கு இங்கே வாய்ப்பு இருக்காது. அப்படியானால் மனிதனுடைய இச்சைகள், ஆசைகள் நிறைவேறாத இடமாக இந்த பள்ளிவாசல் இருக்கிறது. அப்படிப்பட்ட பள்ளிவாசலுக்கு போக வேண்டும் என்று ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்பொழுதும் விரும்பிக் கொண்டே இருக்கிறது என்றால் அவர் அல்லாஹ்வுக்காக நேசித்தால் மட்டுமே, இறைவனுக்காக இந்த பள்ளிவாசலை நேசித்தால் மட்டுமே அது சாத்தியப்படுமே தவிர அது அல்லாமல் வேறு எந்த மனிதருக்கும் பள்ளிக்கு வர வேண்டும் என்ற விருப்பம் இருக்காது. ஒரு நேர தொழுகை முடிந்த உடனே அடுத்த நேர தொழுகை எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்க மாட்டார்கள். அப்படி வருகிறவர்களும் கூட பல நேரங்களிலே ஒரு வழி இல்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றணுமே என்ற எண்ணத்தில் வருவார்களே தவிர எப்ப பள்ளிக்கு போவோம் என்ற ஆசைப்பட்டு கொண்டு ஒரு வியாபார தளத்திலே போய் வியாபாரத்திற்கு எப்படி ஆசையோடு செல்வார்களோ, அல்லது பல நாட்கள் வெளிநாட்டிலே பிரிந்து கிடக்கிற கணவனோ மனைவியோ தன்னுடைய கணவன் மனைவியை ஜோடிகளை சந்திப்பதற்கு எப்படி ஆசையோடு ஓடி வருவார்களோ, அதுபோல பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்ற ஆசையோடு வருகிறவர்கள் ஆக குறைவான எண்ணிக்கையில் இருப்பார்கள். அதனால்தான் அல்லாஹ் சொல்வார், அல்லாஹ் நாளை வறுமையில அரிசிக்கு கீழே நிழல் பெறுகிறவர்களுடைய பட்டியலிலே யாருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதோ, பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்றே விரும்பிக் கொண்டிருந்தாரோ, பள்ளிக்கு செல்வதற்காகவே தன்னுடைய வேலைகளை திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டிருந்தாரோ, அப்படிப்பட்ட மனிதருக்கு நாளை மறுமையில் அரிசிக்கு கீழே நிழல் தருவதாக அண்ணல் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். இப்படி எண்ணற்ற பல நன்மைகளை பெறுவதற்குரிய ஒரு வாய்ப்பாக, ஒரு கட்டிடமாக இந்த பள்ளி அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பள்ளி என்பது இஸ்லாமிய வரலாற்றில் அல்லது முஸ்லிம்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கிற ஒரு காரியம். முஸ்லிமையும் பள்ளிவாசலையும் பிரித்து பார்க்கவே முடியாது. அப்படி முஸ்லிம்களோடு இரண்டரை கலந்து விட்டிருக்கிற ஒரு இறை ஆலயம் பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல்கள் குறித்து நாம் சரியான அக்கறை காட்டுகிறோமா? அதை நிர்வகிப்பதிலே, அதை பயன்படுத்துவதிலே, அதன் மூலம் மக்களுக்கு சமுதாய பணியாற்றுவதிலே நம்முடைய சமுதாயம் பள்ளிவாசல்களை சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றனவா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் பள்ளிவாசல் என்பது நபிகளாருடைய காட்டி தந்த அடிப்படையில் சிந்தித்தால் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரமாக இருந்தது பள்ளிவாசல். நபிகளார் கட்டிய மஸ்ஜிது நபவி இருக்கிறது, நபிகளாரால் உருவாக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய இஸ்லாமிய பேர் அரசின் தலைமை செயலகமாக அதுதான் செயல்பட்டு கொண்டிருந்தது. அங்கிருந்துதான் எல்லா காரியங்களையும் திட்டமிட்டார்கள். அங்குதான் போர் வீரர்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அங்குதான் சமூகத்திலே, குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்பட்டிருக்க பிணக்குகளை தீர்த்து வைக்கிற இடமாக அதைத்தான் நபிகள் நாயகம் பயன்படுத்தினார்கள். சமூகத்திலே ஒரு கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முடியாமல் தவிக்கின்ற நேரத்தில் பள்ளிவாசலில் அமர்ந்துதான் அந்த சிக்கலை எல்லாம் நபிகள் நாயகம் அவிழ்த்து கொடுத்திருக்கிறார்கள். எதிரி நாடுகளில் இருந்தோ பக்கத்து நாடுகளில் இருந்தோ யாரேனும் நபிகள் நாயகத்தை சந்திக்க வருவதாக இருந்தால் அந்த சந்திப்பிற்குரிய இடமாக பள்ளிவாசலில் தான் நபிகள் நாயகம் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஏழை எளிய மக்கள் வீடு இல்லாமல் கஷ்டப்படுகிற நேரத்திலே அவர்கள் தங்குவதற்கும் தூங்குவதற்குமான இடமாக பள்ளிவாசலை நபிகள் நாயகம் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி எண்ணற்ற பல செய்திகளை சொல்ல முடியும். பள்ளி என்பது எதற்கு பயன்பட்டு இருக்கிறது? ஆனால் இன்றைக்கு பள்ளிகள் எதற்கு பயன்படுகின்றன? 5 நேரம் பள்ளிவாசலில் வாங்க சொல்லுவார்கள், தொழுகை நடத்துவார்கள், முடிஞ்ச உடனே பள்ளிவாசலை பூட்டி விட்டு வீட்டுக்கு செல்வார்கள். இதுதான் இன்றைக்கு பள்ளிகளுடைய நிலவரங்களாக இருக்கிறது. சமூகத்தில் இதை பற்றி எத்தனை காரியங்களை செய்ய முடியும்? நம்முடைய சமுதாயம் இன்னும் சொல்ல போனால் நாம் வாழ்கிற இந்த தேசத்தில் மிக மிக பின்தங்கியவர்களாக, கல்வியில் பின்தங்கிய சமூகம் எது? முஸ்லிம்கள் தான். நமக்கு இணையாக கல்வியிலே பின்னால் கிடக்கிற சமூகம் யாரும் கிடையாது. பொருளாதாரத்திலே பின்னால் கிடக்கிறவர்கள் யார்? நாம் தான் இந்த தேசத்திலே ஆக அடிமட்டத்திலே இருக்கிறோம். இது ஏதோ வெறுமனே சொல்லுகிற கற்பனை வார்த்தைகள் அல்ல, பல்வேறு ஆராய்ச்சிகளின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிற ஒரு உண்மை. நாம் தான் இந்த தேசத்தில் கல்வியிலே, பொருளாதாரத்திலே எல்லா மட்டத்திலேயும் கீழே கிடக்கிறோம் என்றால் இப்படிப்பட்ட நம் அனைவரையும் ஒன்றிணைக்கிற, நம் அனைவரையும் மேம்படுத்துகிற பல்வேறு வாய்ப்புகளை பள்ளியில் தீட்டி அதை நடைமுறைப்படுத்த முடியும். ஆனால் நம்முடைய சமூக தலைவர்களும் பள்ளிவாசலுடைய முத்தவள்ளிகளும் அந்த காரியங்களை முன்னெடுத்து செல்கிறார்களா? அப்படிப்பட்ட சிந்தனையை சிந்திக்கக்கூடிய தலைவர்களை பார்ப்பதே அரிதாகிவிட்டது. காரணம் என்ன தெரியுமா? நாம் பள்ளிக்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற தேர்வுமுறையிலே செய்கின்ற கோளாறு. ஆரம்பத்தில் செய்கிற முதல் கோளல் முற்றிலும்
மாப்பிள்ளையோ பெண்ணையோ பார்க்கிற பொழுது அந்த நேரத்தில் எதை மையமாக வைத்து பார்க்க வேண்டும் என்று ஒரு அளவுகோலை சொன்னார்கள். அந்த அளவுகோலை தவற வைத்து விட்டு நான் அப்படி இருப்பான்னு நினைச்சேன், இப்படி வந்து வாசிட்டால 5 வருஷத்துக்கு பிறகு கல்யாணம் முடிஞ்சு 5 மாசத்துக்கு பிறகு பஞ்சாயத்து வருகிறேன். நான் அப்படி ஒழுக்கமா இருப்பான்னு நினைச்சேன், நான் அப்படி பண்பாடா நடப்பான்னு நினைச்சேன், நான் அப்படி நாகரிகமா நடந்துப்பான்னு நினைச்சேன், நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நபிகளார் சொன்னார்களே, துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇ. ஒரு பெண் 4 காரணங்களுக்காக மணமுடிக்கப்படுகிறார். லிமாலிஹா ஒலி ஹசபிஹா ஒலி ஜமாலிஹா ஒலி தீனிஹா ஃபதுபர் பிதாத்தித்தீன். சில பெண்களை அழகுக்காக முடிக்கிறார்கள், சில பெண்களை பணத்திற்காக முடிக்கிறார்கள், சில பெண்களை குல பெருமைக்காக முடிக்கிறார்கள். நீ அது போன்ற எதற்காக முடித்து விடாதே, வள்ளி தீனிஹா மார்க்கப்பட்டிருக்கிறதா என்பதை தேர்வு செய்து உன் மனைவியை அல்லது கணவனை தேர்வு செய்து கொள். ஃபதுபர் பிதாத்தித்தீன், தீன் உடையவரை கொண்டு நீ வெற்றி அடைந்து கொள் என்றார்கள் நபிகள். நாம அதையெல்லாம் ஆரம்பத்தில் பார்க்கறது இல்லை. நமக்கு பிள்ளை எப்படி இருக்கு? செக்க செவேறு இருக்குதா? சுந்தரா ரத்த வர்ற மாதிரி இருக்குதா? பெரிய பணக்காரியா இருக்கிறாளா? வீட்டுக்கு ஒரே பொம்பளை பிள்ளையா இருக்கிறாளா? அப்பனா அதான் செத்த பிறகு சொத்து கூட நமக்கு வந்துருமா? நாம போட கடைசியில் 5 வருஷத்துக்கு பிறகு தலையில துண்டு போட்டு உட்காரணும். அது போல கேவலங்களை சந்திச்சு ஆகணும். உள்ளுக்குள்ளே இருக்கிற கொடுமைகளை வேறு வழி இல்லாமல் மனதிற்குள்ளே போட்டு புகைந்து அழுதாக வேண்டும். அப்படிப்பட்ட அழுகையெல்லாம் தேவையில்லை என்றால் தேடுகிறவர்களே முறையாக தேடி இருக்கிறது. அதுபோல இந்த பள்ளிவாசல்களை நிர்வகிப்பதற்காக யாரை தேர்வு செய்கிறோம், எப்படிப்பட்ட நிர்வாகிகளை அதை அந்த இடத்தை அமர்த்துவிடும் என்று சிந்தித்தோமா? திருக்குர்ஆன் அற்புதமான செய்திகளை சொல்லுகிறது. இறைவன் சொல்லுகிறான், மா கான லில் முஷ்ரிக்கீன் ஐயஅமுரு மசாஜித் அல்லாஹ். அல்லாஹ்வின் ஆலயங்களை பள்ளிவாசல்களை நிர்வகிக்கின்ற அதிகாரம் முஷ்ரிக்குகளுக்கு, இறைவனுக்கு இணை கற்பிக்கின்றவர்களுக்கு கிடையாது. யார் அல்லாஹ்வுடைய இடத்தில் வேறு யாரையேனும் கற்பனை செய்கிறார்களோ, அல்லது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை மற்றவர்களுக்கு செய்கிறார்களோ, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதை போல மற்றவர்களை பிரார்த்திக்கிறார்களோ, இப்படி அல்லாஹ்விற்கு யார் இணை கற்பிக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வகிக்க தகுதியற்றவர்கள், அருகதை அற்றவர்கள். அது மாதிரி யாரும் பள்ளிவாசலுடைய தலைவரா முதலியா நிர்வாகியா கொண்டு வந்து போற்றாதீங்க. குர்ஆன் எச்சரிக்கிறது. இன்றைக்கு பள்ளி நிர்வாகிகளில் பல பேர் எப்படி இருக்கிறார்கள்? அப்படித்தான் இருக்கிறார்கள். யார் தர்காக்களில் சென்று கையேந்துவார்களோ, யார் தர்காக்களை நிர்வகிப்பார்களோ, யார் அவுலியாக்களை பிரார்த்திப்பார்களோ, அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற துஆவை அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அடியார்களிடத்திலே கேட்டுக் கொண்டிருப்பார்களோ, சிபாரிசுக்காகத்தான் இவர்களிடத்திலே கேட்கிறோம் என்று பேசுவார்களோ, அவர்களை எல்லாம் பள்ளியுடைய நிர்வாகிகளாக ஆக்குகிறோம் என்றால் நாம் செய்கிற போல அல்லாஹ் சொல்றான், இந்த மாதிரி யாரும் வைக்காத. பிறகு ஒன்று வச்சோம்னா இறைவனுடைய திருப்தி கிடைக்குமா? இறைவனின் அருள் கிடைக்குமா? இறைவனின் உதவி கிடைக்குமா? அடுத்த அல்லாஹ் சொல்றான், இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மன் ஆமன பில்லாஹ், அவர் அல்லாஹ்வை முழுமையாக நம்பி இருக்க வேண்டும். வல் யௌமில் ஆகிரி, மறுமை நாளை நம்பி இருக்க வேண்டும். வ அகாம ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். வ ஆத்த ஸகாத்த, ஸகாத்தை வழங்க வேண்டும். வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அஞ்சாதவர்களாக இருக்க வேண்டும். இதுல இருக்கிற எத்தனை ஒழுங்குகள் இன்றைக்கு நம்முடைய பள்ளி நிர்வாகிகளிடத்தில் பொருந்தி போகிறது சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ்வை நம்புறோம், அதுல வந்துருவாங்க. மறுமை நாளை நம்புகிறோம், அதிலேயே வந்து விடுவார்கள். தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்கிறானே, அவரே வாரத்தில் ஒரு நாள் தான் பள்ளியாசலுக்கு வருவார். அவர் தான் பள்ளியாசலுக்கு தலைவர், மூத்தவழி உட்பட்ட வார்த்தை பள்ளியாசன். பள்ளியுடைய பிரதான காரியங்களில் தொழுகையும் ஒன்று. நபிகளாருடைய காலத்தில் பள்ளியை நிர்வகித்த நபிகளார் தான் பள்ளியிலே தொழுகை நடத்துகிற இமாமாகவும் இருந்தார்கள். அவருக்கு அடுத்து வந்த அத்தனை தலைவர்களும் அவர்கள் ஊருக்கு மட்டும் தலைவர்கள் அல்ல, பள்ளியிலே நடைபெறக்கூடிய தொழுகைக்கும் அவர்கள் தான் தலைவர். அபூபக்கர் சித்திக் அவர்கள் தான் தொழுகைக்கும் தலைவர், இமாமத். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் தான் தலைவர். உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் தான் தலைவர். அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் தான் தலைவர். எதற்கு? ஊருக்கு மட்டுமல்ல, நம்மை வழிநடத்துகிற தொழுகைக்கும் அவர்கள் தான் தலைவர். ஆனால் இன்றைக்கு தொழுகைக்கு வர்றதுக்கே தேடி பிடிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறவர்களை கொண்டு போய் பள்ளியுடைய முத்தம் எப்படி வைக்க முடிகிறது? இறைவன் விதித்த விதிமுறைகளை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அடுத்த வார்த்தை சொல்ல ஜக்காத்தை வழங்குகிறார்களோ இதை
செல்வங்களை கொண்டு வந்து பள்ளிகளை நீங்கள் தலைவராக்குங்கள் என்பது பொருள் அல்ல. அதனுடைய அப்படி எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பள்ளியுடைய தலைவராக பார்க்க முடியாது. ஏனென்றால் நபிகளார் எப்பொழுது ஜகாத் கொடுத்தார்கள்? நபிகளார் சொல்றார்கள், அவங்களே சொத்துக்கு வழி இல்லாம சிரமப்படுவாங்க. உடுத்திய ஆடைக்கு மாற்று ஆடை இல்லாமல் பல மாதங்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். 3 மாத காலம் அவருடைய வீட்டிலே அடுப்பு எரியாமல் சிரமப்பட்டிருக்கிறார்கள். வீட்டின் வாசலுக்கு கதவு வைக்க முடியாமல் ஒரு கோரை பாரியை தொங்கவிட்டு தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஜகாத் கொடுத்திருப்பார்கள்? நபிகளாருடைய மதீனத்து வாழ்க்கையில் ஜகாத்திற்கு இடமில்லை. அப்படியானால் இந்த வாசகத்துடைய பொருள் அல்ல, ஜகாத்து கொடுக்க வேண்டிய வசதி யாருக்கு இருக்கிறதோ இருந்து அப்படிப்பட்டவர் ஜகாத்து கொடுக்க வேண்டும். ஜகாத்து வசதி இல்லை, அப்ப கேள்வி கிடையாது. நபிகளாருக்கு கேள்வி இல்லை, ஏழை எளிய மக்களுக்கு கேள்வி இல்லை. நீ ஏன் ஜகாத்து கொடுக்கற அதான் கேட்க மாட்டான். ஏன்னா அவரே வாங்குற நிலையில் இருக்கிறார். அடுத்த அல்லாஹ் சொல்கிறார், அலம் யக்ஷில்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அஞ்சாதவராக இருக்க வேண்டும். அப்படியானால் ஏன் இந்த விதியை பொறுத்துக்கிறான்? அல்லாஹ்வுடைய பள்ளியில் ஒரு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது அல்லது சொல்லப்படுகிறது என்றால் அல்லாஹ் என்ன சொன்னாரோ அதைத்தான் சொல்ல வேண்டுமே தவிர ஊருக்கு அஞ்சி, உலகத்திற்கு அஞ்சி, சொந்த பந்தங்களுக்கு அஞ்சி, வேறு ஏதேனும் அதிகார வர்க்கத்திற்கு அஞ்சி அல்லாஹ்வின் விதிகளை சட்டங்களை பள்ளியிலே நடைமுறைப்படுத்த தயங்குகிற ஒருவர் பள்ளியை நிர்ணயிப்பவராக இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு பள்ளிவாசலுடைய சட்டத்திட்டங்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? ஊர் மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் மாற்றமாக சொன்னாலும் தெரியும். ஊர்ல உள்ளவங்க சொல்லிட்டாங்களா அதான் பள்ளிவாசல சட்டம். தலைவர் அறிவிக்கிறார்கள், நிர்வாகிகள் அறிவிக்கிறார்கள். அப்படி அனைவர்கள் யாரை கருதுகிறார்கள்? அல்லாஹ்வுக்கா அல்லது அவர்கள் சார்ந்திருக்கிற அந்த மஹல்லாவிற்கா? பல பேர் செய்யலாம், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் வஞ்சக்கூடாது. அப்படிப்பட்ட தெளிவோடும் துணிவோடும் எவர் இருக்கிறாரோ அவரை கொண்டு வந்து பள்ளியை நிர்வகிக்கிற பொறுப்பை அவர்களிடத்தில் தேடி பிடித்து நெறியில் போடுங்கள். அப்படிப்பட்டவர்கள் மறுப்பார்கள், எனக்கு பொறுப்பு வேண்டாம் என்பார்கள். நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று வீட்டிலே ஒதுங்கிக் கொள்ள பார்ப்பார்கள். அவர்களை பார்த்து தேடி பிடித்து அவர்களின் கையிலே நீங்கள் தான் இந்த பள்ளியை நிர்வகிக்க வேண்டும் என்ற பொறுப்பை ஒப்படையுங்கள். இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் இறைவன் சொல்லுகிறார், பள்ளியை பற்றி மிக மிக ரத்தின சுருக்கமாக அதே நேரத்தில் சொல்ல வேண்டிய எல்லா கருத்துக்களை உள்ளடக்கி ஒரு வார்த்தை திருக்குர்ஆன் சொல்லுகிறது, வன்னல் மஸாஜித லில்லாஹ். பள்ளிவாசல்கள் அனைத்தும், இறை இல்லங்கள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு சொந்தமானவை. இந்த பேசு எல்லாரும் இந்த அடிப்படை மனசுல புரிஞ்சிருக்கிறவா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு ஆமாம் கேட்ட, ஆமா அல்லாஹ்வுடைய ஆலயம் தானே சொல்றோம், இறை இல்லம் தானே சொல்றோம், இறைவனுடைய வீடு தானே சொல்றோம் அப்படின்னா ஒத்துக்கிறோம். ஆனால் வாயில் ஒத்துக்கொள்கிறோம். பல பள்ளிவாசலுடைய நிலைப்படியிலே எழுதி வைத்திருப்பார்கள், பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை எழுதி வைத்திருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நடைமுறையில் இருக்கிறதா? பள்ளி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்றால் பொருள் என்ன? அங்கே பேசப்படுகிற நடைமுறைப்படுத்துகிற அனைத்தும் அல்லாஹ்வின் விருப்பப்படி மட்டும்தான் இருக்கும். ஏன்னா பள்ளிக்கு சொந்தக்காரன் அவன். நம்முடைய வீட்டிலே ஒரு காரியம் நடக்கிறதுனா நம்முடைய விருப்பப்படிதான் இருக்கும். ஏன்? அது நம்முடைய வீடு, வீட்டுக்கு சொந்தக்காரன் தான். இன்றைக்கு நம்முடைய வீட்டில் என்ன சமைக்க வேண்டும் நாம் தீர்மானிப்போம். பக்கத்துக்காரன் சொல்ல ரைட்ஸ் கிடையாது, சொன்னா ஒத்துக்க மாட்டோம். நாம் இன்றைக்கு சமைக்க நிலையத்தை அவர் வந்து சமைக்க சொல்றாரு வச்சுப்போம். வெள்ளிக்கிழமை மட்டன் வாங்கி ஒரு பிரியாணியை போட்டுவோம் அப்படின்னு இருக்கிற நேரத்தில் பக்கத்துக்காரர் அதிகாரத்துல இன்னைக்கு உங்க வீட்டுல பிரியாணி போடுங்க அவன் சொல்லாததுக்கு வெளியே மீன் வாங்கி மாத்துவோம். நீ என்ன சொல்ற? நீ என் வீட்டுல வந்து நான் முடிவெடுப்பேன், உனக்கு ரைட்ஸ் கிடையாது. என் மனைவி சமைக்க வேண்டும் என்பதை சொல்லுகிற அதிகாரம் உனக்கு இல்லை. நீ போய் உன் வீட்டுல அதிகாரம் பண்ணு, என் வீட்டுல அதிகாரம் பண்ணாங்க. இது என் வீடு. மனிதர்களாகிய நாமே நம்முடைய அதிகாரத்தில் இன்னொரு மனிதர் தலையிடுவதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறோம் என்றால் படைத்த ரப்புல் ஆலமீனுடைய வீடு என்று சொல்லிவிட்டு நாம் இங்கே அதிகாரம் செலுத்துகிறோம். பள்ளியுடைய நிர்வாகிகள் என்ன நினைக்கிறார்கள்? நாம் நிர்வாகம் செய்கிறோம் என்பதை தாண்டி பள்ளிக்கு சொந்தக்காரர்கள் என்பதை போல எண்ணிக்கொள்கிறார்கள். அதனாலதான் பல பள்ளிவாசல்களை நீங்க பாருங்க, தமிழகத்துல பல்வேறு பள்ளிவாசல்களில் ஒரு போர்டு மாட்டி வைத்திருப்பாங்க.
அணியாதவர்கள், தலையில் தொப்பி அணியாதவர்கள், அல்லாஹ் சூராவுக்கு பிறகு ஆமீன் சத்தமிட்டு சொல்கிறவர்கள், அத்தகையாத்திற்குள்ளே விரல் அசைத்து கொள்கிறவர்கள், பள்ளிவாசலுக்குள்ளே தொழ வருவதற்கு அனுமதி கிடையாது. இது ஹனபி மதுவை சார்ந்த பள்ளிவாசல், இது ஷாஃபி மதுவை சார்ந்த பள்ளிவாசல். இப்படி இவரை வராதே என்று சொல்லுகிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யார்? யாரு கொடுக்கணும்? ரப்புல் ஆலமீன் சொல்றான். அவன் வீடு அவன் சொன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கான். தோப்பி போடாலும் துறவிட கூடாது அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதனால சொல்லும்போது அந்த ரைட்ஸ் உண்டு அப்படி சொல்லியிருக்காங்க. ஆமீன் சத்தமிட்டு சொல்லக்கூடாது என்று இறைவன் சொல்லியிருக்கிறார். நீ சொல்லுகிறாய் எனவே வராதே என்று சொல்லுங்கள் அப்படி நபிகளார் சொல்லியிருக்கிறார்களா? இந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யார்? இன்னும் சொல்ல போன திருமறை குர்ஆனில் இறைவன் கேட்கிறான், "வமன் அவ்லமு மிம்மன் மனஅ மஸாஜிதல்லாஹி அன் யுذكر ஃபீஹா இஸ்மு வஸஆ ஃபீ ഖராபிஹா." பள்ளிவாசல்களில் அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டு நினைக்கப்படுவதை பாராட்டுகிறானே, எப்படி பாராட்டுகிறான்? மிம்மன் மனஅ மஸாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்குள்ள வராதே தடுத்து பாராட்டுகிறானே, இவனை விட அநியாயக்காரன் எவர் இருக்கிறான்? இறைவன் கேட்கிறான். பள்ளிவாசலுக்குள்ள அல்லாஹ்வை வணங்க போறேன்னு ஒருத்தன் வந்தா அவனை தடுக்கிற ரைட்ஸ் உலகத்துல எவனுக்கும் கிடையாது. அப்படி தடுத்தவனா பெரிய அநியாயக்காரன். குர்ஆன்ல அல்லாஹ் டிக்ளேர் பண்ற, நீ எப்படி தடுக்கிற? நம்முடைய ஊர்களில் பிற கிராமங்களில் அப்படி போர் வைத்திருப்பார்கள், தடுப்பார்கள், சண்டையிடுவார்கள். ஆனால் நாமும் அந்த தலைவர்களுக்கு மௌன சாட்சியாக பள்ளியில் போய் தொழுதுவிட்டு வருவோம். நாம் என்ன இறைவனை மதிக்கிறோம்? இறைவனின் வார்த்தைகளை விட இந்த தலைவர்களும் இந்த அதிகாரமும் இந்த ஊரும் இந்த ஜமாஅத்தும் இந்த பதவியும் பெரிதாகிவிட்டதா? இறைவன் கேட்கிறார், "வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி." அவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்படுத்தவில்லை. இப்படி போர்டு வைக்கிறார்கள், கேள்வி எழுப்பியிருக்கிறார்களா பல பள்ளிகளில்? அது வேண்டாம் என்று நினைக்கிறவர்கள் கூட என்னும் போய் துறையினார்கள் என்று அமைதியாக அதை கடந்து செல்கிறார்களே. பள்ளிக்காக ஒருவர் இடம் கொடுத்திருக்கலாம், பள்ளியை ஒருவர் கட்டி கொடுத்திருக்கலாம், பள்ளியுடைய மொத்த பொருளாதாரமும் ஒரு தனி மனிதனுடைய சொந்த செலவிலே நடைபெறலாம். அது பள்ளி என்று அறிவிக்கப்பட்டு விட்டால் அதிலே இன்னி அளவிற்கு கூட அவருக்கு இடம் கிடையாது என்பது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. ஏன் இடம் தானே இடம் உனக்கு தான், ஏன் கெட்டது தானே கெட்டது உனக்கு தான், நான் தானே கருத்து நீனே கெட்டிக்க, நான் தானே இமாம் இந்த பணம் கொடுத்து சம்பளம் கொடுத்த நீனே கொடுத்துக்க, எல்லாம் உனக்கு தான். இதெல்லாம் நிர்வாகம் சம்பந்தப்பட்டது. ஆனால் இதனுடைய உரிமை உனக்கு கதிரவருக்கு கூட கிடையாது. அனைத்து உரிமையும் அவனுக்கே சொந்தம். இந்த உணர்வு இருந்திருந்தால் நீ வராத நான் வராத சொல்லுவார்களா? பல பள்ளிகளில் பெண்கள் வருவதற்கு தடை. பொம்பளைங்க வரலாமா? அதெல்லாம் அந்த காலத்துல வரலாம். இப்பெல்லாம் காலம் ரொம்ப கெட்டு போச்சு. ஆமா, 21ஆம் நூற்றாண்டு எப்படி இருக்குன்னு அல்லாஹ்வுக்கு தெரியாது பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாது பாருங்க. அதனால அந்த காலத்துக்கு மட்டும் ரசூலா பார்க்க சொல்லிட்டு போயிட்டாங்க, 21ஆம் நூற்றாண்டு சொல்லாம போயிட்டாங்க. காலம் கெட்டு போச்சு. இந்த காலம் கெடுவா கெடாதா ரப்புல் ஆலமீனுக்கு தெரியுமே, அவனே உங்களுக்கு தடை விதிக்கவில்லை. நபிகளார் சொன்னார்கள், லா தம்னஉ இமா அல்லாஹி அனில் மஸாஜித். பள்ளிவாசல்களை விட்டு அல்லாஹ்வுடைய அடியார்களான பெண்களை தடுக்காதீர்கள். பெண்கள் தொழுகைக்கு வரணும் வந்தா அனுமதி கொடுங்க. நீ வராதே என்று உங்களுக்கு சொந்தம் சொல்கிற அதிகாரம் தந்தது யார்? அப்படியானால் என்ன விளங்குகிறது? பள்ளி அல்லாஹ்விற்கு சொந்தம் என்பதை நம்முடைய சமூகம் விளங்காமல் இருக்கிறது. எனவே இதுபோன்ற விஷயங்களில் நாம் கவனம் செலுத்தி நிர்வாகத்திற்காக தேர்வு செய்கிற தேர்வாளர்களை யாரை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதிலே கவனம், அது எவ்வாறு வழிநடத்தப்படுகிறது என்பதிலே கவனம், முஸ்லிம்களுடைய ஆதிக்கம் செலுத்துகிறாரா என்பதிலே கவனம். இப்படி பள்ளி குறித்த ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் கவனம் செலுத்த ஆரம்பித்தால் நம்முடைய சமூகத்தினுடைய தாழ்ந்த நிலை மிக குறுகிய காலத்திலே உயர்ந்த நிலையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்